வேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. ஸ்ரீ குபேரன் டிவி சேனல் நேயர்களுக்கு TM சௌந்தரராஜனுடைய வணக்கங்கள். 2023ஆம் ஆண்டு நிகழவிருக்கின்ற சனி பயிற்சி பொதுவாக எவ்வாறு அமையும் மற்றும் அதனை அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எது போன்ற பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவுகளில் நாம் பார்ப்போம். பொது பலனாக சொல்லக்கூடிய நிலையில் சனி என்பது ஒரு வாயுக்கோள். சனியை பற்றின புரிதல் இருந்த பிறகு நாம் அதற்கு பின்பாக இந்த சனியினுடைய பயிற்சி எவ்வாறு நன்மை தீமைகளை தரவிருக்கின்றன பொதுவாகவும் தனிப்பட்ட ஜாதகத்திற்கும் என்று பார்ப்போம். சனி என்பது ஒரு வாயுக்கோள். சனி என்பது சூரிய குடும்பத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு கோள். மந்தகாரகன்னு பேர். அதாவது சனியினுடைய சுழற்சி தன்னைத்தானே சனி ஒரு முறை சுற்றிக்கொள்வதற்கு 10.5 மணி நேரங்கள் ஆகிறது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானபூர்வமான அறிவிப்பு. அது மட்டும் இல்லாமல் சனி ஒரு வாயுக்கோள் அப்படின்றதுனாலையும் வேகமாக சுழறக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கின்ற காரணத்தினாலும் வட்டமாகவும் தட்டையாகவும் இருக்கக்கூடிய கிரகம் இந்த சனி கிரகம் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சி சரம், ஸ்திரம், உபயம் என்று 3 பிரிவுகள் கொண்ட 12 ராசிகளில் ஸ்திர ராசி என்ற அமைப்பில் சனி பகவான் பயிற்சியாக உள்ளார். அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நிகழவிருக்கின்ற இந்த சனி பயிற்சி மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து அடுத்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றார் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்திர ராசியில் மற்றும் பஞ்சபூத தத்துவத்தில் காற்று ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் அடையக்கூடிய நிலை என்பது மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஒரு கிரகத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்கு ஷட்பல நிர்ணயம் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். அதாவது ஸ்தானபலம், திரிக்பலம், திக்பலம், அயனபலம், சேஷ்டபலம், காலபலம் அப்படின்ட்டு அந்த 6 பலத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கக்கூடிய நிலையில் இந்த இடத்தில் ஸ்தானபலத்தில் விட சற்று உயர்வாக, அதாவது உச்சபலத்தை விட ஆட்சியடைந்த பலத்தை விட மூலத்திரிகோணம் என்ற அமைப்பை சனி பகவான் அடைகிறார். சனி பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நேரடியான ஸ்தானபலம் அடையக்கூடாது. அதுதான் கரெக்ட். ஏன்னா சனி என்பவர் தீய அமைப்புகளை, அதாவது கீழ்நிலை அமைப்புகளை, குடிக்கக்கூடாத திரவ பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் கொண்ட கிரகம்தான் சனி. ஸோ இந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் விலையேறக்கூடிய, அதுவும் இல்லாமல் குடிக்கக்கூடாத திரவ பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோல், டீசல் போன்ற கழிவு நீர் அமைப்புகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வாயுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட போன சனிப்பயிற்சிக்கும் 2-3 சனிப்பயிற்சிக்கும் முன்னால் துலா ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது, துலா ராசி ஒரு காற்று ராசி, அதனை அடுத்து இப்போது ஒரு காற்று ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அந்த டைமில் தான் மலேசியாவிலேருந்து கிளம்பின ஒரு ஃப்ளைட் காணாமல் போன தருணம் இந்த துலா ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது தான். அப்போ காற்று ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது விமானம், காற்று சம்பந்தப்பட்ட இடையூறுகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே உச்சமடைந்திருந்தார் துலா ராசியில். இங்கு மூலத்திரிகோண வீடு என்ற ஒரு ஸ்தான பலத்தை அடைந்திருக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது இயற்கை சீற்றங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம், கால்நடைக்கு நோய்க்கு அதிபதியாக சனி பகவான் வருகிறார். தேவையற்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய, ஒரு வாழ்நாளிற்கு ஒரு மனிதருக்கு தேவையற்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவான். அதனால் இந்த சனி பயிற்சியினுடைய தன்மை என்பது சனியினுடைய வீழ்ச்சனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மழை பொழிவுக்கு பஞ்சம் இருக்காது. நிச்சயமாக மழை நல்லபடியாக வரும். அதே போன்று விவசாயம், கால்நடை அமைப்புகள் செழிப்படையும். அந்த விவசாயம், கால்நடை என்ற காரகத்துவத்தின் ஒட்டி வரக்கூடிய பெட்ரோல், கெமிக்கல் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய சனியினுடைய மற்றொரு காரகத்துவங்களும் விலையேற்றமாகத்தான் காணப்படும். எரிபொருளை குறிக்கக்கூடிய, வெப்ப ஆற்றலை குறிக்கக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் தான் அவிட்ட நட்சத்திரம். ஆக வருடத்தின் துவக்கத்திலேயே அவிட்ட நட்சத்திரத்திலேயே சனி பகவான் பிரயாணம் செய்வதால் 2023 பாதி பகுதிகள் கிட்டத்தட்ட சனிப்பயிற்சி ஆகிய 6 மாத காலத்திற்கு நிச்சயமாக இந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். விலைவாசியினுடைய உயர்வு அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவிட்ட நட்சத்திரத்தின் மீது பிரயாணம் செய்யும் போது ஒரு மாதிரியும், சதய நட்சத்திரம் மீது பிரயாணம் செய்யும் போது ராகுனுடைய காரகமான அந்த கெமிக்கல் இது ஓரியன்டான பிரச்சனைகளை உலக அளவில் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் மருந்து, மருத்துவம், கெமிக்கலால் ஏற்படக்கூடிய உயர் ரக பொருட்கள் இது அத்தனையும் விலையேற்றம் கொடுக்கக்கூடியது. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னு சொல்லக்கூடிய கேமரா, செல்ஃபோன் இதெல்லாமே மிகப்பெரிய அளவிற்கு
விலை ஏற்றம் அடையக்கூடிய நிலைமையை இந்த சனியினுடைய பயிற்சிகள் பொது பலன்களாக செய்யும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று சனியினுடைய பயிற்சியின் காரணமாக சனி எந்த இடத்துலலாம் வீட்டு இருக்கிறாரோ, அதாவது கொச்சனூர் சனீஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம திருநள்ளார் சனீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும், அவர்களை பிரார்த்தனை செய்வதை காட்டிலும் அந்த சனி பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் அல்லது சிவபெருமானை பிரார்த்தனை செய்வது மிகப்பெரிய மேன்மையை இந்த பயிற்சியின் மூலியமாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. சனியினுடைய தாக்கம், அதாவது கீழ்நிலை அமைப்புகள், வறுமையை குறிக்கக்கூடிய, உடல் ஊனத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் சனியினுடைய தாக்கம். இரும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சொல்லக்கூடிய அத்தனையும் சனியினுடைய காரகத்துவம். ஆகவே வயதில் மூத்த அமைப்புகள், பெரியவர்கள், 60 வயதை தாண்டியவர்கள் அத்தனை பேரையும் குறிக்கக்கூடிய அமைப்புகள் சனியினுடைய காரகத்துவம் அப்படின்றதுனால இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர முடியாமல் இருப்பவர்களுக்கும் பொதுவாகவே சனியினுடைய காரகத்துவமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் வேணும் என்கின்ற அளவிற்கு அவர்கள் தேவையறிந்து சில உதவிகளை செய்யும்போது பெரிய அளவிற்கான முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் சனி பகவானால் அடையக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இது எல்லா ராசிக்கும் பொதுவான விதிகள் தான். ஆகவே இயலாதவர்களுக்கு, யாசகம் கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும், பெரியவர்களால் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாமல் தவிப்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களே ஆனால் சனியினுடைய தன்மை குளிர்ந்து உங்களுக்கு வேணும் என்கின்ற வரத்தை சனி பகவான் அளிப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. 2023ஆம் ஆண்டு சனி பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக சனி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு கிரகம். அதாவது 9 கிரகங்களிலேயே அதிக டியூரேஷன் எடுத்து பயிற்சியாகக்கூடிய நிதானத்தன்மை வாய்ந்த மந்தகாரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சனி பகவான். இந்த சனி பகவானுடைய தன்மை அப்படிங்கிறது கடகராசிக்கு இதுகாலம் வரை அஷ்டமஸ்தானத்தில் இல்லாமல் கண்டக அமைப்பில் இருந்த அந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு இப்போ பயிற்சியாக போகிறார். அப்போ அஷ்டம பாவகம் அப்படின்றது கஷ்ட நஷ்ட அதிக கசப்பான அனுபவங்களையும் டிப்ரெஷனையும் கொடுத்து ஒரு வாழ்வியல் தத்துவத்தை அனுபவ ரீதியாக கொடுக்கக்கூடிய கிரகம்தான் சனி கிரகம். அந்த சனி கிரகம் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு பெயரிலும் சனி வருவார். அதாவது உதாரணத்திற்கு விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, ருணசனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி போன்ற பல்வேறு பெயர்களில், அதாவது 12 பாவகங்களிலும் சுழன்று வருவார். அதன் அடிப்படையில் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது இந்த முறை கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் வருகிறது. இந்த சனி பகவானுடைய அமைப்பு சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த பயிற்சியை பொறுத்தவரை கடுமையான சூழலில் அகப்படக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசியாக இருக்கக்கூடியது கடகராசிக்காரர்கள். புதிய தொழில் அமைப்புகளில் கண்டிப்பாக இறங்கக்கூடாது. பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லா விதமான டைரக்ஷன்லேருந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நாட் ஒன்லி கணவன் மனைவி, பேரண்ட்ஸ்க்கும் சரி, இல்லை மற்ற அமைப்புகளுக்கும் சரி, எல்லார்ட்டையும் கருத்து வேறுபாடு வருவதற்கும் விவாதம் தர்க்கம் செய்வதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சனியினுடைய சஞ்சாரம் 2ஆம் பாவகத்தை பார்வையிடுகிறார் முதல்ல. இப்போ 7வது பார்வையாக 2ஆம் இடத்தை, 2ஆம் இடம் என்பது குடும்பம், தனம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை கொண்டது இந்த 2ஆம் பாவகம். அப்போ குடும்பத்தில் அதிக பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் அதிக கசப்பான அனுபவங்களையும் தரக்கூடிய சனியாக இந்த அஷ்டமச்சனி வரவிருக்கிறார். ஆகவே அதில் கூடுதல் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் சொல்லக்கூடிய வார்த்தை, வாக்கு, அதாவது 2ஆம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் சொல்லக்கூடிய பேச்சு, வாக்கு இதில் சரியான அமைப்புகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படை கல்வி பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் 10வது 12வது வயதிற்குள் இருக்கக்கூடிய அடிப்படை கல்வியில் அதிக டைவர்ஷன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அஷ்டமச்சனி நடைபெறுகின்ற காரணத்தினால் கடகராசிக்காரர்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் சோம்பல் தன்மையும் ரொம்ப லேசினஸும் அதிகமாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த அஷ்டமச்சனியினுடைய காலகட்டங்கள். அதை தாண்டி தன பாவகம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வருமானம், வருவாய், இதை குறிக்கக்கூடிய தனபாவகம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தனபாவகம் அப்படிங்கிறது ஜீவனத்தை சொல்லக்கூடிய பாவகமான 10ஆம் பாவகத்திலிருந்து வருகிறது. இங்கு 10ஆம் பாவகத்தையும் சனி பார்த்து அந்த 10ஆம் பாவக தொழில் அமைப்புகளை கெடுக்கின்றார். இப்போ 3வது பார்வையாக கடகராசியினுடைய 10ஆம் இடத்தை பார்த்து அந்த தொழில் பாவகத்தை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஜாதகருக்கு, சுயஜாதகத்திற்கு அந்த ஜாதகத்தில் 6, 8 போன்ற அசுப பாவக ரீதியான கிரக திசைகள் நடக்குமே ஆனால் கூடுதலான கெடுபலங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் ஒரே விதிவிலக்கு என்னவென்று கேட்டால், அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் யோக திசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனிப்பட்ட ஜாதகரின் லக்னத்திற்கு யோகராக நட்பு கிரகங்களாக வரக்கூடிய
நல்ல ஆதிபத்தியம் வாய்ந்த கிரகங்கள் வறுமையானால் அது மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் இது போன்ற சனியினுடைய தாக்கத்திலிருந்து இந்த சனியினுடைய தாக்கத்தை கண்டுகொள்ளாத அளவிற்கு அவர்களை கவசமாக காப்பாற்றும் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதை தாண்டி 5ஆம் பாவகத்தை சனி பார்க்கிறார். அப்போ 5ஆம் பாவகம் என்பது பூர்வ புண்ணிய அமைப்புகள், குலதெய்வ அமைப்புகள், அதிர்ஷ்ட அமைப்புகள், பதவி அமைப்புகள், அது மட்டும் அல்லாமல் சொத்து அமைப்புகள், பூர்வீக சொத்து விவகாரங்களை குறிக்கக்கூடியது. குலதெய்வ வழிபாட்டையும் அந்த குலதெய்வத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் குறிக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த பூர்வீக அமைப்பை சொல்லக்கூடியது. இந்த மாதிரியான அமைப்புகளில் நிறைய பிரச்சனைகள் சங்கடங்கள் வந்து தீர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சனியினுடைய பார்வை 5ஆம் பாவத்திற்கு பட இருக்கின்ற காரணத்தினால் புத்திர தோஷ அமைப்புகள் ஏற்படுகின்றன. இப்போ குழந்தைக்காக ட்ரை பண்ணிருக்கவங்களும் சரி அல்லது அபார்ட் ஆகிற குழந்தைகளும் சரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த டைம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சுயஜாதகத்தில் 5ஆம் பாவகம் பலமாக இல்லை என்று எடுத்துக்கொண்டால் இந்த நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேபியை ஃபார்ம் பண்ணணும், பேபியை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தோடும் செக்யூரிட்டியோடும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலும் சுயஜாதகத்தில் குரு கெட்டு 5ஆம் பாவகம் 5ஆம் பாவகாதிபதி கெட்டிருந்தால் குழந்தை பாக்கியத்தில் அதிக சங்கடங்களை கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் இந்த ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் அப்படிங்கிறத கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைக்காக அதிகமாக மெனக்கிடக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய மெனக்கெட்டு குழந்தைக்காக நிறைய தவம் கிடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் நடைபெறுவதற்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு 5இல் சனியினுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினால் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே செய்த தொழில்களை அப்படியே பராமரித்து கொண்டு வருவது நல்ல அமைப்புகளை கொடுக்கும். அல்லது அதில் அதிகமாக பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா சுயஜாதகம் நல்ல அளவுக்கு இருந்தது அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக பணங்களை போடுவதோ இல்லை பெரிய பார்ட்னர்ஷிப் போடுவதோ புதிய தொழில்களை அமைத்துக் கொள்வதோ இது போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அஷ்டமச்சனி என்பது கடுமையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பீரியட். அதனால் அதில் கவனமாக இருக்கணும். லாங் ட்ராவல் போகிறதுலையுமே கடகராசிக்காரங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய வண்டி வாகனம் வாங்காமல் செகண்ட் ஹேண்டில் வாங்கிக்கிட்டால் ஓரளவுக்கு தன்மைகள் குறையும். லாங் டிரைவு அந்த கடகராசிக்காரங்களே பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு அல்ல. அதனால் எதுலேயுமே கவனமாக இருப்பது இந்த கடகராசிக்காரங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தை தொழில்காரகனான சனி பகவான் ஸ்தான பலத்தோடு பார்வையிடக்கூடிய காரணத்தினால் அந்த 10ஆம் இடத்தை மேன்மையடை செய்வதற்கு அவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் அதிக சுப நிலைமை இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தன்மையை மேற்கொண்டு பார்த்து கொள்வது மிக நல்ல அமைப்புகளை கொடுக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக தனபாவகம் பண அமைப்புகளில் ரொம்ப கராராகவும் சிக்கனத்தை கடைபிடிப்பதும் தான் கடகராசிக்கு நன்மையை தரும். இருக்கிறம் தெரியாமல் இருந்து கொள்வது தான் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு நன்மைகளை பயிர்க்கும். அந்த நன்மைகளை பயிர்த்ததுக்கு பிறகு அந்த 2 ஆண்டுக்கு பிறகு உங்களுடைய சுயஜாதகம் நல்ல நிலைமையில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டீர்களேயானால் நிச்சயமாக அதற்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய அளவிற்கு முன்னேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அவசரப்பட்டு ஆசைப்பட்டு பெரிய அளவிற்கு பேராசை பெருநஷ்டம் என்ற அமைப்பின்படி இப்போ உங்கள் சாகசம் காட்டுறேன், ரோட்டில் பைக்கை ஓட்டுறேன் அப்படி இப்படின்னு எதுவும் பண்ணி பெரிய அளவுக்கு மாட்டிக்கொள்வதில் தயாராக இருந்து கொள்ளாதீர்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க நேரிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் தவறே பண்ணல அப்படின்னாலுமே கூட உங்களை ஜெயிலு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு கூடையாவது போக வச்சு அந்த சனி பகவான் வேடிக்கை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிலும் சிக்காமல் கவனமாக இருந்து கொள்வது மிக உத்தமமான புத்திசாலித்தன்மையை காட்டிக்கொள்ளும். உங்களுடைய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களிடம் காமித்து அறிவுரையை கேட்டு அதன்படி ஒரு 2.5 ஆண்டுகள் அமைதியாக இருப்பது தான் ஒரு உத்தமமான பலனை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கு பாதிப்புகள் ஆரம்ப காலத்திலேயே அதிகமாக இருக்கும். அதனை எடுத்து பூச நட்சத்திரம், அதற்கு பின்பாக இறுதி காலத்தில் தான் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அந்த பாதிப்புகள் இருக்கும். ஆகவே ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் 2023ஆம் ஆண்டு முடியும் வரை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நிலையை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்வது அவசியம். நான் ஏற்கனவே சொன்னதை போன்று வழிபாட்டை பொறுத்தவரை பிரதோஷ வழிபாடும் சிவபெருமானுடைய வழிபாடும் தான் சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை செய்யும். அதே போன்று செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல்பொழில் தேன்கடம்பன் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமையில் என் கையெழுத்தே அப்படின்ற மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதிரி கர்ம அமைப்பிலிருந்து உங்களை ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். பிரம்மா எழுதின கையெழுத்தை மாத்திர வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் அதுலேயும் கவனமாக இருந்து நல்லபடியாக சுவாமியை பிரார்த்தனை பண்ணி முருகனை பாராயணம் பண்ணுறது மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.